வெல்கம் டு ஆர்த்ரா vlogs. அப்புறம் உங்களோட தம்பியை நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து சிம்பிளா மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். தேவையான பொருள் அதான் பெரிய சிம்பிள் மில்க் ஷேக் गाइस. நீங்க ஒண்ணையும் வெளியில போய் வாங்கலாம் தேவையில்லை. வீட்ல இருக்கிற பொருள் வச்சு நீங்க ஈஸியா பண்ணிடலாம். தேவையான பொருள் இந்த சக்கரை, அப்புறம் கொஞ்சம் பால், இந்த நியூட்டலா. உங்களுக்கு தேவைப்பட்டது இல்ல உங்களுக்கு வந்து இது என்ன சொல்றது கூலிங்கா அது வந்து என்ன வந்து சொல்றது ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா பால் இப்பதான் காய்ச்சினது, அது சூடா இருக்கும்ல, அதனால அது நல்லா ஆத்தி ஓரளவுக்கு இதாக்கிடணும். ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். ஏய் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஐஸ் எடுத்து போடலாம். எனக்கு வந்து இந்த கிளைமேட்க்கு சளி ஜலதோஷம் அதெல்லாம் கிடையாது, அதனால நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஐஸ் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இந்த ஜூஸ் ரெடி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு நான் சொல்ல போறேன். கைஸ் செம்மையா இருக்கு கைஸ். நீங்க இப்ப வீட்ல ஏதாச்சும் 10 நிமிஷத்துல குடிக்கிற மாதிரி ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதை செய்யுங்க, செம்மையா இருக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகாம மறக்காம நம்ம ஆல்ஃபா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே வந்து இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது ரெசிபிஸ் நான் பண்ற vlogs உங்களால பார்க்கலாம். ஓகே பை. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்த்ரா vlogs. அப்புறம் உங்களோட தம்பியை நினச்சி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்ஃபர். சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். தலைவரே பெரிய சைஸ் பெருச்சாலி, ஐயோ ஆமாடா ஓடிடுறா. அவன் பார்க்க கொழுக்கு முழுக்க இருக்கான், ஓடி இருக்கேன். கொழுக்கு முழுக்கு இருக்கானா? யாரா அது? அட தலைவா நீங்களா? என்ன தலைவா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் எதெல்லாம் எனக்கு தேவைடா. எதுக்குடா நீ என்னோட வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் திருடுன? நான் எல்லாத்தையும் கேமரா வழியே பார்த்துட்டுடா, போய் சொல்லுதுடா. ஐயோ தலைவா, எனக்கு எதுவுமே தெரியாது தலைவா, நான் ரொம்ப அப்பாவி தலைவா, என்னைய படிச்சு விட்டுருங்க. டேய் போய் சொல்லடா. ஷெல்ஃப் என்னடா எடுத்த? ஐயோ எல்லாத்தையும் கேமரா வழியாக பார்த்துட்டான் போலையே. தலைவா எல்லாத்தையும் அவன் கேமரா வழியாக பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கான். தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கோங்க, என்னெல்லாம் அடி வாங்க முடியாது. ஆமாம் தலைவனே, எல்லா வாட்டியும் அவங்களோட வந்து அடி வாங்கி என்னோட முதலாம் உடச்சு போச்சு தலைவனே. அது மட்டும் இல்லடா, நானே சுகர் பேஷண்ட்ரா, வயசான தாத்தா வேற, நல்லா வலி தாங்க முடியாது. பாத்தியா எப்படி இரும்புற? எனக்கு ஏதேதோ நோயில இருக்குடா, தயவு செஞ்சு அடி வாங்க விட்டுறாதுடா. அப்படியா சார்? என்னைய மடிச்சு விட்டுருங்க சார், ஏதோ தெரியாம எடுத்துட்டேன் சார், நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். டேய் எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. எங்கடா என்னோட ஊரு கடைப்பா? அட பாவி, ஊர்காடாப்பா கடை நீ தூத்துற. ஓகே கைஸ், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. என் ஸ்வீட்டி உள்ள என்னமா பண்ணிருக்க? மா நான் தான் விளையாடி இருக்கேன்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐ நீட் பிரைவசி. சரி ஓகேமா, டேக் கேர். டேய் பாத்ரூம்ல என்னடா பண்ணிருக்க? இதுக்குமா வரேமா ஐஷப்பா, பாத்ரூம்ல கூட ரிவல் ஏற்க விட மாட்டாங்கறாங்களே. வெளியில ஸ்கூல் காட்டு நிக்குதா, இப்போ நீ மட்டும் வெளியில வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். ஏய் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, ஒரு நிமிஷம் இருக்குமா.